வணக்கம். சினி மினி காதலிக்க நேரமில்லை. இந்த திரைப்படம் 1964ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஸ்ரீதர். கல்யாண பரிசு, நெஞ்சில் ஓர் ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை ஆகிய மாறுபட்ட கதை அம்சங்களை கொண்ட படங்களை இயக்கி தனக்கென ஒரு நல்ல பெயரை பெற்று வைத்திருந்த ஸ்ரீதர் முழுநீள காமெடி திரைப்படத்தை இயக்கி அந்த அளவிற்கு ஒரு அருமையான பெயரை பெற முடியுமா என்ற கேள்வி அனைவருடைய மனங்களிலும் எழுந்து கொண்டிருக்க, தன்னால் முழுநீள காமெடி படத்திலும் தன்னுடைய ஆழமான திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவர்களுடைய பாராட்டை பெற முடியும் என்பதை செயல் வடிவில் ஸ்ரீதர் அருமையாக காட்டினார். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தின் மூலமாக. அந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ரவிச்சந்திரன், காஞ்சனா எந்த அளவிற்கு புகழின் உச்சிக்கே சென்றார்கள் என்று நமக்கு தெரியும். முத்துராமனுக்கு எந்த அளவிற்கு அந்த படத்தில் நல்ல பெயர் கிடைத்தது என்பதை நாமே பார்த்தோம். ராஜஸ்ரீ எந்த அளவிற்கு இளமை ததும்பக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்து நம்முடைய உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். நாகேஷ் எந்த அளவிற்கு தன்னுடைய தனித்துவ நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை இப்போது நினைத்து பார்த்தாலும் அது ஒரு சுகமான அனுபவமாக இருக்கிறது. டிஎஸ் பாலையா எந்த அளவிற்கு தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருந்தார் என்பதை நாமே பார்த்தோம். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். விஸ்வநாதன் வேலை வேணும், விஸ்வநாதன் வேலை வேணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அந்த பாடலுக்கு அருமையாக இசையமைத்திருந்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான எம்எஸ் விஸ்வநாதனும் டி.கே. ராமமூர்த்தியும். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே மிகச்சிறந்த பாடல்கள் என்றாலும் விஸ்வநாதன் வேலை வேணும், விஸ்வநாதன் வேலை வேணும் என்ற அந்த பாடல் பரவலாக மக்களால் விரும்பப்பட்டது, பாராட்டப்பட்டது. மக்கள் அந்த பாடலை பல இடங்களிலும் பாடி கொண்டாடினர். அப்படிப்பட்ட அந்த பாடல் உருவானதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது. அந்த பாடல் கம்போசிங் நடைபெற வேண்டிய நாள். அதற்கு முன்னால் எம்எஸ் விஸ்வநாதன் தன்னுடைய மனைவியுடன் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணம் சென்று விட்டார். சுற்றுலா பயணம் சென்றுவிட்ட எம்எஸ் விஸ்வநாதன் கம்போசிங்கிற்கு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. பாடலை எழுத வேண்டும் என்ற எண்ணத்துடன் கம்போசிங் நடைபெறக்கூடிய இடத்திற்கு கவியரசு கண்ணதாசன் வந்து விட்டார். இயக்குனர் ஸ்ரீதரும் அங்கு வந்து விட்டார். உதவி இயக்குனர்களும் அங்கு வந்து விட்டார்கள். சித்ராலயா கோபுவும் அங்கு இருந்தார். இவர்கள் அனைவரும் இசையமைப்பாளர் எம்எஸ்விக்காக காத்திருந்தார்கள். எம்எஸ்வி பரபரப்புடன் அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தார். அப்படி வந்த உடன் கண்ணதாசன் அவரை பார்த்து, விசு என்னப்பா, உனக்காக நாங்கள் எல்லாரும் காத்திருக்கோம், நீ சுற்றுலா பயணம் போயிட்டு ஏற்காட்டிலேருந்து இவ்வளவு தாமதமாக வர்ற அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஒரு விஷயம், விஸ்வநாதா வேலை வேணும் புரிஞ்சுக்கோ, விஸ்வநாதா வேலை வேணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வநாதன் வேலை வேணும், அதான் என்ன, விஸ்வநாதா வேலை வேணும் அப்படின்னா நாங்கள் வந்தாச்சு, நீ டியூனை போடு, பாட்டு எழுதணும்ல அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கண்ணதாசன் கூறிய வார்த்தை இது, விஸ்வநாதா வேலை வேணும் அப்படின்னு. இதை கேட்ட ஸ்ரீதர் உடனடியாக எம்எஸ்வியிடம் கண்ணதாசன் கூறிய இந்த வரிகளையே நீங்கள் பல்லவியாக போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனே எம்எஸ் விஸ்வநாதன் உடனடியாக பல்லவியாக இதை போட்டார். விஸ்வநாதா வேலை வேணும், விஸ்வநாதா வேலை வேணும், மாடி மேளம் மாடி கட்டி அப்படின்னு வருது இல்லையா அந்த பாட்டு. அந்த பாடலுக்கான பல்லவி இப்படித்தான் உருவானது. அதற்கு பிறகு உடனடியாக ஸ்ரீதர் சித்ராலயா கோபுவை அழைத்து, கோபு அந்த பாலையா கேரக்டர் இருக்குல்ல, அதை நம்ம வேறு பேர் வச்சுருந்தோம், அந்த பேர் வேண்டாம், இந்த பாட்டில் விஸ்வநாதா வேலை வேணும், விஸ்வநாதா வேலை வேணும்னு வருதுல்ல, அதனால் அந்த கேரக்டர் பேரே விஸ்வநாதன் வச்சிருந்தேன். டிஎஸ் பாலையா ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு விஸ்வநாதன் என்ற பெயர் சூட்டப்பட்டதற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. அந்த பாடல் காட்சியை மிகவும் அருமையாக படமாக்க வேண்டும் என்பதற்காக கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆழியார் அணைக்கட்டிற்கு அருகில் அந்த பாடல் காட்சியை அவர் படம் பிடித்தார். ஆழியார் அணைக்கட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகை படத்தில் தெரியக்கூடிய அளவிற்கு காட்டி, அந்த விருந்தினர் மாளிகைக்கு வெளியே ஆழியார் அணைக்கட்டிற்கு அருகில் ரவிச்சந்திரன் பல நடன கலைஞர்களுடன் சேர்ந்து அருமையாக வாயசைத்து பாடி நடிப்பதைப் போல அந்த காட்சியை படமாக்கினார் ஸ்ரீதர்.
அந்த பாடல் காட்சி எந்த அளவிற்கு அருமையாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இடம் பெற்றது என்பதை நாம் அனைவரும் பார்த்தோம். இத்தனை வருடங்களுக்கு பிறகு 1964 திரைக்கு வந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற விஸ்வநாதன் வேலை வேணும் விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்ற அந்த பாடலுக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.